சார் இந்த வருஷம் வாகு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கீங்க. இது வரைக்கும் 4 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. கவிதைகள் உங்கள் வாழ்வியல்ல எப்படி இருக்கு? கவிதைகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே லைஃப்னு ஒன்று இருக்குது. அதில் சில விஷயங்களை நம்மளோட ஓன் லைஃப்லேருந்து பார்க்குறோம், அல்லது வந்து வெளியில் நடக்கிற அந்த விஷயங்களை பார்க்குறோம். பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கலர் இருக்குன்னா, அந்த கலருக்கு நிறைய நோக்கு இருக்குது, நிறைய ஷேட்ஸ் இருக்குது அது மேலே. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து கலர்ஸ். இப்படி வந்து இந்த லைஃப்பில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து நான் ஆர்ட் வரைகிறதுனா, ஓவியம் வரைகிறதுனா ஓவியத்தில் சொல்லலாம், சினிமானா சினிமா மீடியம்னு சொல்லலாம். அது மாதிரி எனக்கு வந்து கவிதையில் நான் என்னுடைய சில விஷயங்களை சொல்கிறேன். நம்மளை எது தொடர்ந்து தொந்தரவு செய்கிறது எது, நமக்கு திரும்ப திரும்ப நெருக்கடி கொடுக்கறது எது, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவிதைகள் வழியாக ரொம்ப எளிய சித்திரங்களோட, ஒரு பகடி துணியோட, அதே மாதிரி வந்து ஒரு மெல்லிய சிரிப்போட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வழியாக சில சில விஷயங்களை அல்லது சில நபர்களை அல்லது சில தன்மைகளை விமர்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் தொடர்ந்து வந்து கவிதைகள் வழியாக செய்கிறேன். அது ஒரு வகையான கவனப்படுத்தலாகவும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புக் ரீடிங் அப்படின்றது இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? எவ்வளோ இம்பார்ட்டன்னா, இப்போ வீட்டுக்கு ஒரு டிவி இருக்குது. அதனால் வந்து எல்லா வகையிலையும் வந்து சினிமா வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப ஆளுமை செலுத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு காதல் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காதலே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து சினிமா தான். சினிமாவை பார்த்து தான் நம்ம வந்து ரொமான்ஸுங்கிறது, இல்லை காதலுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அது வழியாக தான் நம்ம கொண்டு வரோம். அதனால் வந்து சினிமா நம்ம மேலே வந்து பெரிய ஆதிக்கம் செலுத்துது. ஏன்னா இது வந்து வீட்டுக்கு வீடு டிவி இருக்கிறனால, இல்லை வந்து நம்ம எல்லாருமே வந்து தியேட்டர்களை பெருசாக நம்பிட்டு இருந்ததுனால, இப்போ இன்றைக்கி வந்து அந்த தியேட்ரு, டிவி, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃபோன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த விஷுவல் மீடியம் வந்து நிறையா நம்மக்கிட்ட ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இது வந்து புக்ஸாக மாறுச்சு அப்படின்னா, அங்கே காட்டக்கூடிய அவங்க என்ன காட்டினாங்களோ அதை எடுத்துக்காமல் வந்து நிறைய இண்டிவிஜுவல் லைஃப்ஸ் இருக்குது, நிறைய லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய பார்வைகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம உள்வாங்கிற சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கேரக்டரை வந்து முழுசாக மாற்றுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன சின்ன அசைவுகள் போல் அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உண்மையிலேயே அது நமக்குள்ளே இருந்ததுன்னா. ஸோ வந்து புக்கோட ரோல் அதான் நினைக்கிறேன். ரீடிங்கோட ரோல் வந்து உங்களை வந்து ஆரம்பத்தில் நீங்கள் உங்களுடைய செல்ஃப்னு ஒன்று நினச்சிக்கலாம், இதுதான் என்னோடய இயல்புன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ரீடிங் வந்து போக போக அது உங்களுக்கெல்லாம் மாற்றும். ஆனால் வந்து மாற்றுங்கிறத தாண்டி வந்து அது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வேணால் சொல்லலாம், மேம்படுத்தும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா வந்து திருவள்ளுவருடைய ஒரு கோட் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன தான் படிச்சிங்கனாலும், எவ்வளோ தான் பெரிய பெரிய புக்ஸு படிச்சிங்கனாலும், இறுதியில் வந்து கடைசியில் வந்து உங்களுக்குள்ளே என்ன அறிவு இருக்கோ அதுதான் மிஞ்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணால் ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அதை வந்து ரீடிங் எக்ஸ்டெண்ட் பண்ணும். உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னா அது பெருசாக எந்த அசைவையும் கொடுக்காது. சார் நீங்கள் பரிந்துரைக்கக்கூடிய 5 புத்தகங்கள் சார்? நான் பரிந்துரைக்கக்கூடிய 5 புத்தகங்கள்னால் NBTயில், அதாவது நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் இந்தியாவில், அதில் போட்ட கரையான் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த நாவலை வந்து நான் பரிந்துரைப்பேன். அதே போல் வந்து மண்டோட படைப்புகள், அது வந்து முழு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது ரொம்ப நல்ல ஒரு தொகுப்பு. அதுக்கப்புறம் ஜி நாகராஜனுடைய குறத்தி முடுக்கு, இது ஒரு 3. அப்புறம் வெயிலுடைய மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு. சுயம்புலிங்கத்துடைய காடு விளையாத வருஷம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு. இந்த 5 தொகுப்பை வந்து நான் ரெஃபர்